யாழ்ப்பாணம் என்றால் ஒரு சாதாரண ஒரு சொல் ஒரு பேர் என்று சொல்லிப்பட்டு போயிடல. அதாவது வந்து ஒரு பிராண்ட் நேம். ரோட்டே சின்னன். இந்த சின்ன ரோட்டில் வந்து இவ்வளவு குப்பைகள் வந்து ரோட்டு கரையோட வந்து கொட்டி இருக்கணும். இதே ராசாவிந்தோட ரோட், அது வந்து ரக்கா ரோட் வந்து அப்படி அதில் துவங்குது. ஒவ்வொரு சொப்பின் வேறு, துணி வேறு, மண்டக்கப்பு வேறு, கண்ணாடி போத்தல் வேறு, கண்ணாடி எல்லாம் இதில் எல்லாம் சேர்த்து தானே போட்டிருக்கு. இல்லை இல்லை அங்கே எல்லாம் என்ன இந்த இடம் வந்து அண்ணன் ஆக்கள் குப்பை கொட்டுறது கண்டு இருக்கிற இடமா மக்களுடைய வீட்டு குப்பைகள் என்னென்ன வீதிக்கு வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டேர்ன் வச்சிருப்பீங்க தானே, இப்போ திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இன்னும் வெளி மாவட்டத்திலேருந்து வார ஆக்கள் அல்ல ஒரு வெளிநாட்டிலேருந்து வார ஆக்கள்கிட்ட இதுதான் நாவலர் மண்டபம், நாவலர் கலாச்சார மண்டபம் என்று கொண்டு வந்து காட்டைக்குள்ளே நல்ல திறமாக இருக்கும். 2 தடவைகள் எங்களுடைய உளவேந்திரங்கள் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கின்றார்கள். அவர்கள் செல்லவில்லை என்று கூற முடியாது. தற்போது ஒரு கார்டு சிஸ்டம் இருக்கின்றது. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உழவு சந்தைக்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கே வந்து கொட்டி வச்சிருக்கேன் பாருங்க, அந்த கேட்டோடையே இருக்குது. மருதடி லேனில் தான் இந்தியன் எம்பசி இருக்குது. அப்போ இதால் போக்குவரத்துக்கு எத்தனையோ வாகனங்கள் போய் அந்த குப்பை தரம் பிரித்து கொண்டிக்க ஒரு அண்ணா மோட்டர் சைக்கிள் ஒன்று வந்து போட்டுட்டு போகிறேன். நாங்கள் கதைக்கலாம், எங்களுக்கு அதிகாரம் இல்லை கதைக்கிறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். பல இடங்களில் வீடியோக்களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் என்று சொல்லியிருப்பேன். என்ன யாழ்ப்பாணம் என்றால் எனக்கு அப்படி ஒரு விருப்பம். யாழ்ப்பாணம் என்றால் ஒரு சாதாரண ஒரு சொல் ஒரு பேர் என்று சொல்லிப்பட்டு போயிடல. அதாவது வந்து ஒரு பிராண்ட் நேம். சிங்கள இடங்களில் சிங்கள மக்கள் செறிந்து வாழ்கிற இடங்களில் நீங்கள் யாழ்ப்பாணம் என்ற பேர் சொல்லி பாருங்கள். அப்போ யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. யாழ்ப்பாணமா நீங்கன்ற அளவுக்கு அந்த யாழ்ப்பாணத்தின் பேர் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த பேரை வந்து எங்களுக்காக தந்துட்டு போயிருக்கணும். கல்வி சமூகம், கற்றறிந்தோர், மேதைகள் அதிகமாக வாழ்ந்த இடமெண்டா இந்த யாழ்ப்பாணம். இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் என்று சொன்னாலும் இந்த யாழ்ப்பாணம் தான். ஆனால் அந்த சமீப காலமாக யாழ்ப்பாணத்தினுடைய பிஹேவியர், அதாவது நடத்தை என்று சொல்லலாம், சற்று மாறுபட்டு இருக்குது. இப்போ வீதி போக்குவரத்தாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே மாறுபட்டு போயிருக்கு. அதில் இப்போ என்னுடைய டாபிக் என்ன என்று சொன்னால், இந்த வீதிகளில் வந்து குப்பைகளை கொட்டைக்குள்ள மக்கள் காட்டுற அசமந்த போக்கு. இந்த இதில் பாருங்க, ராசாவந்தோட ரோட்டில் எப்படி இந்த குப்பையில் வந்து கொட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லா கழிவுகளும் கலந்து தான் இருக்குது. ரோட்டே சின்னன். இந்த சின்ன ரோட்டில் வந்து இவ்வளவு குப்பைகள் வந்து ரோட்டு கரையோடு வந்து கொட்டி இருக்கணும். இது ராசாவிந்தோட ரோட், அது வந்து ரக்கா ரோட் வந்து அப்படி அதில் துவங்குது. பாருங்க, இதில் ஒரு பெரிய ஒரு மூடை உண்டு. எங்கே வரைக்கும் இந்த ரோட்டுன்ற இந்த வீதின்ற எங்கே வரைக்கும் வந்துருக்கு. இப்போ இதால் போயிட்டு வார ஆட்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். அப்படி இருந்து ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி குப்பையை கொட்டி வச்சிருக்கணும். இப்போ இது வந்து இவங்க வந்து இப்படி ரோட்டில் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கரையாக தான் போட்டிருப்பினோம். ஆனால் அந்த நாய்கள் வந்து இந்த குப்பையில் கிளறி கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருக்கு. ஒரு சமூக அக்கறையோடு செயல்பட்டால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வராது. என்னென்னு சொன்னால், இப்போ மழை காலம் வரும், மழை காலத்தில் இவ்வளவு சிரமம் பண்ணி யோசிக்கிறேன் இல்லை. அதில் பிள்ளையார் சுருவம் ஒன்று இருக்குது. இந்த சுருவத்துக்கு பக்கத்திலேயே வந்து குப்பையில் போட்டு வச்சிருக்கணும். ஆக்கள் பாவிச்ச உடுப்புகள், பிளாஸ்டிக், சாப்பாட்டு கழிவு, இந்த பாருங்க இதில் பிளாஸ்டிக் கப்புகள் என்று சொல்லி எல்லாம் உண்டாவே போட்டிருக்கணும். இதால் போய் வர ஆக்களுக்கு ஸ்கூல் டைமில் இவ்வளவு டேஞ்சர்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அதை யோசிக்கிறே இல்லை. இந்த குப்பைகளுக்கு மேலே யாராவது ஒரு ஆள் வாகனத்தை விட்டால் இது பெரிய ஒரு விபத்து வாரத்துக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. என்ன இதில் பாருங்க, இந்த வீதியால் பயணிக்கிற ஆக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை என்று சொல்லி இந்த கரையை அங்கே இருந்து வர வேண்டிய ஆக்கள் இங்கால தள்ளி தான் வர ஒன்றுமே இல்லை. இந்த இடம் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்கள் எடுத்த வீடியோக்களையும் இந்த இடத்துல சேர்க்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் எங்கெங்கே எல்லாம் இப்படி கொண்டு வந்து பப்ளிக்கில் வந்து குப்பைகளை வந்து மக்கள் கொட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி. யாழ் மாநகர சபை பணியாளர்கள் இப்போ இதில் வந்து இந்த குப்பைகளை வந்து துப்புரவாகி கொண்டிருக்கணும்.
பெரும்பாலும் இந்த இடத்துலையும் தரம் பிரித்து தான் ஏற்றணும் நினைக்கிறேன். ஏற்கனவே டேக்கர் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்குது, தரம் பிரித்து தான் ஏற்ற போயினோம். இப்போ என்ன நீங்கள் இதை வந்து தரம் பிரித்து ஏற்றுவீங்களா அல்லது என்ன மாதிரி இது? இப்போ என்ன இந்த இடம் வந்து அண்ணா ஆக்கள் குப்பை கொட்டுறது கண்டு இருக்கிற இடமா இல்லது கொட்டக்கூடாது, வீதியில் கொட்டவே கூடாது? இதுல ஒரு போட் ஒன்று எழுதி போட்டா சரி வராதா? கேமரா போட்டுனா தான் நல்லது. அதுல கோயில் சிறுவம் ஒன்று இருக்கு, அப்படி இருந்து பக்கத்துல எறிஞ்சிட்டு போயிடும். இது பாருங்க எவ்வளவு தூரம் அந்த ரோட் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி. இங்கே அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நாவலர் கலாச்சார மண்டபம். இந்த ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் பாருங்க. இங்கால வந்து இடது பக்கமும் குப்பை கொட்டி வச்சிருக்கணும், அங்கால வலது பக்கமும் கொட்டி வச்சிருக்கணும். வெளி மாவட்டத்திலேருந்து வார ஆக்கள் அல்ல ஒரு வெளிநாட்டிலேருந்து வார ஆக்கள்கிட்ட இதுதான் நாவலர் மண்டபம், நாவலர் கலாச்சார மண்டபம் ஒன்று கொண்டு வந்து காட்டைக்குள்ளே நல்ல திறமாக இருக்கும். இதில் போடுற மக்கள் தான் யோசிக்க வேணும். இப்போ ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்த ஒரு சின்ன இடம் இருந்தால் காணும், ஒரு மறைவான இடம் இருந்தால் காணும், உடனடியாக குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கணும். இது வந்து நாவலர் ரோட். இந்த நாவலர் ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகவே நிறைய இடத்துல குப்பைகள் வந்து அங்கே கொட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இதில் ஒரு கொஞ்சம் குப்பை கிடக்கு. அப்படி ஒரு கொஞ்சம் தூரம் போனால் இதில் வார அதில் சரீர சந்தி வந்து ராசாவிந்தோட ரோட். அது இங்கால இது வந்து ஒரு டியூட்டரி உண்டு, இதில் நிறைய பிள்ளைகள் வந்து படிக்க வரது பாருங்க. அதுக்கு அந்த மூளைக்குள்ள ஒரு கொஞ்சம் குப்பை. கருத்த பேக்கில் இந்த வீடுகளில் பாவித்த குப்பைகள் தான் கூடுதலாக இருக்குது. அடுத்த இந்த மூலைக்குள்ள ஒரு கொஞ்சம் குப்பை இந்த கட்டி கட்டி அப்படியே ஒரு இதை பாருங்க, ஒரு சின்ன செடியோ மரமோ அது நிற்குது, இந்த ஆளுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் கொட்டியாச்சு. இப்படி குறிப்பாக வந்து இந்த நாவலர் ரோட், ராசாவிந்தோட ரோட், இதை விட நிறைய இடங்கள் ஸ்டாண்ட் ரோட், டவுனுக்குள்ளே ஒரு மெயின் சிட்டிகளே வந்து மக்கள் வந்து கொட்டிட்டு போயினோம். இந்த அதில் நின்று ஒரு கொஞ்சம் தூரம் இங்கால நடந்து வரையில் பார்த்தா இங்கால ஒரு கொஞ்சம் குப்பை. இது ஒரு ரோட்டில் ஒரு சின்ன மூலைக்குள்ளே இந்த பாருங்க எவ்வளவு வந்து கொட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி. இப்போ இதால் வந்து போக்குவரத்துக்கு போய் வரையக்குள்ளே எவ்வளோ ஒரு இடைஞ்சல், அதே நேரத்தில் மனம் ரோட்டு வழியை. இப்போ எந்த ரோட்டை போனாலும் ஏதோ ஒரு மனம் கொண்டு அடித்து கொண்டே இருக்குது. என்ன இந்த இடத்துல பாருங்க அடுத்தது. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு சுகாதாரத்துக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை. இப்போ இதால் வந்து இப்போ இந்த அழுகி போன சாப்பாடுகள், மரக்கறிகள், பழங்கள் என்று சொல்லி வரையக்குள்ள கழிவுகளில் இருக்கிற இந்த நுழம்புகள், டெங்கு, சிக்கன் குனியான்னு சொல்லி வந்ததுன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு கஷ்டம். இந்த அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழவு சந்தைக்கிட்ட ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கே வந்து கொட்டி வச்சிருக்கேன் பாருங்கள், அந்த கேட்டோடையே இருக்குது. இதில் வந்து பேரண்ட்ஸுக்கு, அதாவது பிள்ளைகள் இறக்க வர பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக இது எங்கேன்னு சொன்னால் மருதடி லேனில் தான் இந்தியன் எம்பசி இருக்குது. அப்போ இதால் போக்குவரத்துக்கு எத்தனையோ வாகனங்கள் போய் வாரது. இப்படி இது வந்து மாற்றி ஒரு ஆளுட வீடு, அது வெறுங்காணியை கண்டோடனே அந்த காணி மூலைகளில் வந்து குப்பையை கொட்டி வச்சிருக்கணும். இந்த அடுத்ததாக இது வந்து எங்கேன்னு சொன்னால் கைலாச பிள்ளையாவுக்கிட்ட இதுவும் ஒரு தனியாட்ட வெறுங்காணி ஒரு தரம் இல்லையோடனே அந்த இதுக்குள்ளே பேக்கில் கட்டி கொண்டு வந்து போட்டாச்சு. இது ஸ்டான்லி ரோட். என்ன இதில் வந்து என்ன வளமையாக இதில் தான் குப்பை கொட்டுறதா அல்லது மக்கள் கொட்டினபடியாக நீங்கள் எடுக்கிறீங்களோ? இல்லைண்ணா, நாங்கள் மாநகர சபைன்னா ஏரியாவுக்கு ஒவ்வொரு வாகனமும் போய் மாநகர சபையிலேருந்து எல்லா ஜனங்களும் குப்பை தரம் பிரித்து தரப்படும். அதை கொண்டு போய் நாங்கள் கொண்டு போய் கொட்டுவோம். இது வழிச்சனங்கள்
ஆஃபீஸ்காரரோ இல்லாட்டி வீட்டுக்காரரோ கொண்டு வந்து இதில் எறிஞ்சிட்டு போகிறது. அப்போ இந்த மாநகர சபைக்காரர் நாங்கள் தொழிலாளிகள் தரம் பிரித்து இதில் டிராக்டரில் ஏற்றி அங்கே காக்கதவிக்கு அனுப்புகிறோம். அப்போ இதில் வச்சு தான் நாங்கள் தரம் பிரிக்கலாம். இது மக்கள் ரோட்டால் போன தெருவில் போன ஆக்கள்லாம் இதை கொட்டப்பட்டது, நாங்களும் கொட்டப்பட்டது. உண்மையாக இதில் கொட்டக்கூடாது, இதில் கொட்டக்கூடாது. இதில் முதலும் கொட்டி நாங்கள் இது இல்லாமல் ஆக்கினாங்க. முதல் காலத்தில் நாங்கள் இதில் எல்லா இடமும் குமனா ஏற்றி ஒரு இடத்துல பொதுவான இடத்துல கொட்டி தரம் பிரித்து தான் நாங்கள் கல்லுண்டாக்க அனுப்புகிறோம். நாங்கள் இப்போ அப்படி ஒரு நடைமுறை இல்லை. அப்போ நாங்கள் இந்தந்த இடத்துல வச்சு தரம் பிரித்து ஏற்றுறோம். நாங்கள் அப்போ இதே தரம் பிரித்து டெக்டரில் கொடுத்து அங்கே கொண்டு பறிக்க விடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொப்பின் வேறு, துணி வேறு, மண்டக்கப்பு வேறு, கண்ணாடி போத்தல் வேறு, கண்ணாடி இதுல எல்லாம் சேர்த்து தானே போட்டுருக்கு. இல்ல இல்ல அங்க எல்லாம் கட்டி டெக்டருக்கு வச்சிருக்கோம். ஓமா நஞ்ச வாங்க. இப்போ நாங்கள் இப்போ இதுல இது கொமனா இருக்கு, இது சொப்பின், இது போத்துலன்னா அங்கால இருக்கு, உள்ளுக்குள்ள ஏத்திட்டோம். அப்படியே இது இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பிரிச்சு தரம் பிரிச்சு தான் நீங்க ஏற்றணும். அப்படித்தான் எங்களுக்கு இது தனி சொப்பின். இது வந்து எல்லாம் கட்டி கட்டி போட்டு கிடக்கு. இதெல்லாம் தனி சொப்பின் கட்டி அதுலயும் அது இன்னும் பிரிக்கல. இவ்வளவு பிரிச்சாச்சு, இனி இவ்வளோத்தையும் ஏற்றி போட்டு அதில் நின்று ஏற்றப்போறோம். இப்போ இதில் குப்பை கொட்டை பண்ணாமட்டு ஏதாவது ஒரு போட் வச்சா ஆக்கள் இதில் கொட்டா விடுவாங்களா? இல்லைண்ணா, போட் அங்கே எல்லா இடமும் மாநகர சபை வச்சிருக்கேண்ணா. வச்சும் அது அத்துமீறி சனங்கள் செய்யுதுண்ணா. நாங்கள் இப்போ நானும் எங்களோட வேளாளர் இப்போ குப்பை தரம் பிரித்து கொண்டிக்க ஒரு அண்ணா மோட்டர் சைக்கிளை ஒன்று வந்து போட்டுட்டு போகிறேன். நாங்கள் கதைக்கலாம், எங்களுக்கு அதிகாரம் இல்லை கதைக்கிறதுக்கு. நாங்கள் தொழிலாம் செய்யலாம், எங்களுக்கு என்னென்ன அதிகாரம் மாதிரி ஐசி இதுகள் இருந்தால் ஜொப்பல் இருந்தால் நான் காட்டலாம். அப்படி நான் கதைக்கலாம். அதுக்குரிய அதிகாரி மாதிரி தான் கதைக்கலாம். நாங்கள் பிரித்து கொண்டிருக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் என்னென்ன நடவடிக்கை, இது பொலிசு இல்லை உங்களோட பேர் அதிகாரி மாதிரி பொலிசோட கதைச்சி இது சட்ட நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த ஏரியா நீட்டாக இருக்கும். உண்மைதான் உண்மைதான். இந்த இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு குப்பை போடுற இடமா இருக்குது. இதில் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கணும் என்ன? ஓமண்ணா, இதில் வந்து குப்பை போடுற இல்லைன்னா மக்கள் கொண்டு வந்து இந்த அப்படியே கொண்டு வந்து கொட்டுப்படுது. அப்போ அதால் நாங்கள் ஒவ்வொன்றா தரம் பிரித்து ஒவ்வொன்றா டெக்டரில் ஏற்றப்படணும். உடுப்புகளும் இருக்குது, பொலித்தீனும் இருக்குது, பேப்பரும் இருக்குது, சாப்பாட்டு குப்பையும் இருக்குது. இந்த ஷூவல் எல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது. அப்போ ரோட்டால் போகிற ஆக்களுக்கும் இல்லை உடஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் இரவில் தான் கூடுதலாக போடுவீங்க என்ன? இரவில் அண்ணா வர விடியப்புறம் 5 மணிக்கு கொண்டு வந்து சனங்கள் போடுது. அப்போ நாங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேக் வேணுமண்ணா. பேக்கு தான் நீண்ட பேக் வேணும் உங்களுக்கு. ஒரு 10-15 பேக் ஒவ்வொன்றுக்கும் போட்டு கட்டி கொடுப்போம். உண்மைதான் உண்மைதான். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மாநகர சபையில் இருக்க பெரிய பெரிய ஆக்கள் தான் இதுக்குரிய அலுவல் பார்க்கணும். ஓமண்ணா, இது வந்து நாங்கள் எங்களுக்கு வேலை தானே, எங்கே சொன்னாலும் வேலை செய்யலாம். இதுங்கிற மேற்பட்ட அதிகாரி மாதிரி இந்த சட்ட நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த மக்களை ஒரு அளவுக்கு திருத்தலாம், இல்லாட்டி திருத்தலாண்ணா. இதை விட யாழ்ப்பாணத்திலையும் அப்படித்தானே, டவுன் வழியும் டவுனுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்கு. எங்களுக்கு நாங்கள் சொல்கிறத செய்கிறத எங்களோட கடமை. மேல்பட்ட அதிகாரி மாதிரி எல்லாம் முடிவெடுத்தால் இதெல்லாம் நீட்டாக இருக்கும் நகரம். இதில் வந்து கொட்டலாம், அப்படி இருந்தால் கொட்டலாம். ஆனால் தரம் பிரித்து கொட்டினா உங்களுக்கு இல்லை இதில் ஒரு இடமே ரோட்டு வழியே மாநகர சபை அனுமதிக்கல. ஒரு மக்களுக்கு ரோட்டு சைட்டில் மாநகர சபை அனுமதி கொடுக்கல. எங்களோட சுகாதார தொழிலாளி டிராக்டரில் போகும்போது தான் எங்களுக்கு குப்பை எங்களுக்கு தெரவணும். அப்படி தான் எங்களோட மாநகர சபை கட்டமைப்பு இருக்குது. ரோட்டில் குப்பை கூட சொல்லி எவருக்குன்னு சொல்லலை. அப்படி உங்களுக்கு சரி கஷ்டமாக இருந்தால் ஒரு மசார் பாயிண்ட் இருக்குது, அங்கே கொண்டு போய் குப்பை கொடுக்கலாம். அதுக்குன்ற ஒரு ஆள் இருக்குது, அவர் தரம் பிரித்து அந்த இதுக்கெல்லாம் போடுவார் தொட்டிக்கில். அது அப்படி செய்து வச்சிருக்கிறார். அது இப்போ வந்து ஆணையாளர்கிட்ட திட்டமிட்டம் செயல்படுவதில் அப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்குது. 27 வட்டாரத்திலையும் ஒவ்வொரு ஆக்களையும் பெற்றிருக்கு. 27 ஒரு வட்டாரத்தை 4 தொட்டி போட்டிருக்கு. அந்த தொட்டியில தரம் பிரித்து அவர் போடுவார். அப்படி உங்களுக்கு கஷ்டம்ண்டா அங்கே கொண்டே கொடுக்கலாம். ரோட்டில் போடுறதுக்கு மாநகர சபை சம்மதிக்காது. அப்படி நாங்களும் என்னென்று செய்கிறது, மழை காலங்களுக்கு எங்களுக்கு அறிய கூடாத பொருட்கள் எல்லாம் கையால் பிரிக்க இல்லாத பொருள் எல்லாம் இருக்குது. இது ரோட்டில் வச்சு பிரிக்க இந்த முறையும் பார்த்து கொண்டு போகிறோம். அப்போ எங்களுக்கும் வேலை கொஞ்சம் கஷ்டம் இல்லை, லேசாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு எல்லா வேலையும் முடிக்கலாம்.
அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. முதல் இருக்கைக்கு நாங்கள் எல்லாம் அள்ளி ஏற்றிக்கணும் ஒரு இடத்துல இப்போ கொண்டு. இதை எப்படி தரம் பிரிக்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்போ என்ன இப்போ கூடாத இதெல்லாம்னா சுவாசிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருந்து ஓட்டு தான் திருப்பி செய்யலாம். அமுக்கம் பைக்கை பிரிக்க ஒரு அமுக்கம் கொண்டு வரும், ஒரு சிரமம் தான். அப்போ அது இந்த ரோட்டால போயக்கே எங்களுக்கு மணக்குதில்ல. அப்போ இதில் வேலை செய்யறது அப்படித்தான் நாங்கள் எல்லா தொழிலாளிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யாழ் நகர பகுதியில் மக்களால் போடப்படுகின்ற குப்பைகள், இப்போ இதுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய ஒரே இடம் எங்கே என்று சொன்னால் யாழ் மாநகர சபை தான். அப்போ யாழ் மாநகர சபைக்கு நான் இப்போ நேரடியாக வந்திருக்கிறேன். யாழ் மாநகர சபை சுகாதார பிரிவு தலைவரை நான் இப்போ சந்திக்க போகிறேன். வணக்கம். வணக்கம். அதாவது இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோக்களை போட்டு காட்டினான், நீங்களும் பார்த்துருந்தீங்க. யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற பல முக்கியமான இடங்களில் ஒரு மைய பாயிண்ட்னு சொல்லலாம். இதில் பொதுமக்களால் வீசப்படுகின்ற குப்பைகள், இந்த குப்பைகள் இப்போ கழிவுகள்னு பார்க்கல ஷாப்பிங் பேக்காக இருக்கட்டும், உணவு கழிவுகள், பேம்பஸ் கொண்டு எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ இதுக்கு மாநகர சபை என்ன ஒரு முடிவை எடுக்கும், என்ன ஒரு தீர்வு எடுக்கும்? வணக்கம். நான் சாரூபன், யாழ் மாநகர சபை உறுப்பினர் மற்றும் யாழ் மாநகர சபையினுடைய சுகாதார குழுவினுடைய தலைவராக இருக்கின்றேன். உண்மையில் இது என்னோட சம்பந்தப்பட்ட விடயம்தான். இந்த வீடியோவை நான் பார்த்து மிகவும் வேதனை அடைகின்றேன். நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்து எங்கள் தொழிலாளர்கள் அந்த குறிக்கப்பட்ட தினத்திலே நாங்கள் அந்த கழிவுகளை அகற்றி கொண்டு தான் இருக்கின்றோம். அகற்றிய சிறிது நேரத்திலே அந்த கழிவுகளை மீண்டும் அந்த இடத்திலே மக்கள் கொட்டுகின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே எங்களுடைய மக்கள் இன்னும் விழிப்படையவில்லை. அவர்கள் இதனால் ஏற்படக்கூடிய அந்த சுகாதார சீர்கேட்டை அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் நினைக்கிறேன். இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடும் அந்த நடைமுறை சரிவராத இடத்து நாங்கள் அந்த இடத்திலே சிசிடி கேமராக்களை பொருத்துதல் அல்லது மக்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்தல் போன்ற சம்பவங்களை தான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு உண்மையிலே மக்கள் தாங்களாக உணர்ந்து தங்களுடைய சமூக எதிர்கால சமூகம், தங்களுடைய பிள்ளைகள் இந்த பிரதேசத்திலே சுகாதாரமாகவும் நோய்களின்றி வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் இந்த பிரதேசத்தை நாங்கள் எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை தாங்களாக உணர வேண்டும். இல்லாது போனால் நாங்கள் சட்ட நடவடிக்கை மூலம்தான் அவர்களை நிச்சயமாக திருத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இப்போ மக்களுடைய வீட்டு குப்பைகள் என்னென்ன வீதிக்கு வருது? இப்போ நீங்கள் ஒரு டேர்ன் வச்சுருப்பீங்க தானே, இப்போ திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இன்னும் லேனுக்கு போகிறதுன்னு சொல்லி, அதில் ஏதாவது மாறுபாடு வருதா? அதில் ஏதாவது போகாமல் அல்லது விடுபட்டு போகுதா? பெரும்பாலும் ஒரு வாரத்திலே சாதாரண பிரதேசங்களிலே ஒரு வாரத்திலே 2 தடவைகள் எங்களுடைய உளவியந்திரங்கள் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கின்றார்கள். அவர்கள் செல்லவில்லை என்று கூற முடியாது. தற்போது ஒரு கார்டு சிஸ்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடுகளிலே நாங்கள் அவர்களுக்குரிய அந்த அட்டைகளை வழங்கி இருக்கின்றோம். அதிலே எங்கள் ஊழியர்கள் குப்பைகள் எடுத்த பிறகு அதிலே கையொப்பமிட்டிருக்க வேண்டும். எனவே மக்கள் எங்களுடைய முறையிடுவதற்கு அது சான்றாக இருக்கும். அப்படி சில தடவைகள் அந்த குறித்த தினத்திலே வர முடியாமல் இருக்கும். சாரதி அன்று விடுமுறையாக இருக்கலாம் அல்லது வாகனத்தில் ஏதாவது ஒரு கோளாறாக இருக்கலாம். எங்களுடைய 27 வட்டாரத்தை நாங்கள் கவன வேண்டும் சொன்னால் ஏராளமான உளவு இயந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். 32 33 உளவு இயந்திரங்கள் இன்று பாவனையில் இருக்கின்றது. அதில் ஒன்று 2 பழுதடைகின்ற தினங்களிலே அன்றைய தினம் வர முடியாவிட்டாலும் அடுத்த தினம் அல்லது அதுக்கு அடுத்த தினம் அந்த குப்பைகளை நாங்கள் சேகரிக்கின்றோம். எனவே நாங்கள் சேகரிக்கவில்லை என்று கூற முடியாது. ஆனால் மக்கள் ஒரு தினம் கூட அந்த குப்பைகளை தங்கள் வீடுகளிலே வைத்திருப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் உடனே அதனை கொண்டு வந்து வீதிகளிலே வீசுகின்றார்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த குப்பைகளை சரியாக தரம் பிரிக்க முடியாதவர்கள் அல்லது அதற்கு பஞ்சிப்பட்டுத்தான் அவர்கள் அந்த குப்பைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து வீதிகளிலே வீசுகின்றார்கள். நாங்கள் வீதியிலே வீசுகின்ற அந்த குப்பைகளை பார்க்கின்ற போது தெரிகின்றது அவை எந்த விதத்திலும் தரப்படுத்தப்படாதவை என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அதனை அகற்றுவதிலும் எங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கின்றது. அந்த இடத்திலே நாங்கள் 2 ஊழியர்களை போட்டு அதிலே குப்பைகளை தரம் பிரித்து வேறு வேறு வாகனங்களில் ஏற்றி சாதாரணமாக நாங்கள் வீடுகளிலே சேகரிக்கின்ற குப்பைகளை விட இது பல மடங்கு சிரமத்தை எங்களுக்கு கொடுக்கின்றது. அதை நிச்சயமாக மக்கள் உணர்ந்து செயற்படுவார்கள் என்றால் விரைவாகவே நாங்கள் எங்களுடைய மாநகரத்தை அழகுறவும் சுத்தமாக வைத்திருக்க முடியும். நிறைவான ஒரு கேள்வி. இப்போ உங்களோட டிராக்டர் விரைக்குள்ளே இப்போ ஒரு வீட்டில் இருந்து குப்பை அவர்களால் கொடுக்க முடியலை, அவங்க வீட்டில் இல்லையென்று வச்சுக்கொள்ளும். இப்படி ஏதாவது இடங்கள் இருக்கா கொண்டே மக்கள் குப்பையில் தாங்களாகவே கொண்டே கொடுக்கறதுக்குன்னு சொல்லி? நிச்சயமாக இருக்கின்றது.
எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் மஸ்டர் பாயிண்ட்னு சொல்வார்கள், அதாவது பிரட்டு மையம். அது காலை 9 மணிலேருந்து இரவு 10 மணி வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களிலே நீங்கள் குப்பைகளை கொண்டு சென்று வழங்க முடியும். நீங்கள் தரம் பிரிக்காமல் கொண்டு செல்லுகின்ற குப்பைகளை கூட எங்களுடைய அங்கே தரம் பிரிப்பதற்காக 3-4 தொட்டிகள் இருக்கின்றன. அதிலே நீங்களே தரம் பிரித்து அந்த இடத்துல வீசிவிட்டு வர முடியும். அதில் எந்த கட்டணங்களை நீங்கள் செலுத்த வேண்டிய தேவையும் இல்லை. அங்கே எங்களுடைய டிஓ, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு ஆள் இருக்கிறார், மற்றது சீனியர் சூப்பர்வைசர் இருப்பினும் அவை அவங்களுக்கான அறிவுறுத்தலை தரதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் குப்பைகளை எடுக்கவில்லை என்று கூற முடியாது. நீங்கள் உண்மையிலேயே முயற்சி செய்தால் மாலை, அதாவது இரவு 10 மணி வரை நீங்கள் அந்த குப்பைகளை கொண்டே அங்கே கொடுக்க முடியும். 10 மணிக்கு பிறகு அது திறந்து தான் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் பொறுப்பாக செயற்படுவீர்களாக இருந்தால் அதுக்குரிய தொட்டிகளிலே நீங்களாகவே போட்டுவிட்டு பெற முடியும். எங்கெங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக அரியாலை பகுதியிலே ஒன்று இருக்கின்றது, பாசவூர் பகுதியிலே ஒரு பிரட்டு மையம் இருக்கின்றது, குருநகரிலே 1-2 என 2 இருக்கின்றது, மற்ற பிரதேசங்கள் நல்லூர் பிரதேசத்தில் இருக்கின்றது, பசார் பகுதியிலே இருக்கின்றது, நாவாந்துறை பகுதியிலே இருக்கின்றது. பெரும்பாலான குப்பைகள் அதிகமாக வருகின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலேயுமே பிரட்டு மையங்கள் இருக்கிறது. இப்போ மக்கள் விடுபட்டு போனால் தவற விட்டால் அந்த இடத்துல கொண்டே போட்டாலோ கொடுத்தாலோ இலகுவாக இருக்கும். நிச்சயமா. நன்றி. இந்த நேரத்தில் இந்த உங்களுடைய வேலைப்பளவும் பொருட்படுத்தாமல் இந்த நேர்காணலில் தந்ததுக்கு. இப்போ மக்கள் தான் இந்த இடத்துல வெளிப்படைய வேணும் என்று அவர் சொன்ன மாதிரி மாநகர சபை டிராக்டர் வருது, வீடு வீடாக குப்பைகளை எடுக்கணும். இப்போ வீதியில் மக்கள் வீசுகிற குப்பைகளை கூட அவங்க கிளியர் பண்ணுறாங்க. என்னென்னு சொன்னால், என்னுடைய இந்த வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும், அந்த வீடியோவில் இருக்குது. உடனடியாக மாநகர டிராக்டர் எடுத்து கிளியர் பண்ணுது. ஆனால் ஒரு இடத்துல தவற விடப்படுற பட்சத்தில் அது அடுத்த நாளுக்கு போகுது. ஆனால் அதுக்காக நீங்கள் கொண்டே ரோட்டில் குப்பையை கொட்டணுமென்ற அவசியம் இல்லை. அவர் சொன்ன மைய பாயிண்டுகளில் நீங்கள் கொடுத்தாலே இந்த நகரம் சுத்தமாக இருக்கும்.